வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது. நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே, வாய்ப்புகளைத்தான் தருகிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போறேன். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி தரதே இல்லை யாரும். ஃபர்ஸ்டா வரணும், வந்துட்டு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்டா வரணும். அப்புறம் அப்ப நான் யார் செகண்ட் வர்றது? ஃபர்ஸ்டா வரவங்க தான் உருப்படுறாங்களா? ஃபெயில் ஆறவங்களாம் நல்லா இருக்காங்க சார். நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்களாம் லூசா சுத்திட்டு இருக்குது. நிறைய வேலை, சரியான வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, சரியான மேற்படிப்பு போறதுக்கு காசு கிடைக்காம. ஏன்னா ஒரு டீச்சரா நான் சொல்றேன் பாருங்க, 98 மார்க் வாங்கிட்டு அழுவம் பார்த்திருக்கீங்களா? சிலது எதுக்குன்னா 2 மார்க் எங்கன்னு கேட்கும். என்கிட்ட அந்த வேற வந்து கேட்கும், இது தப்பு எதுவும் இல்லையே, இதுல ½ மார்க் 5 மார்க் 4.5 போட்டிருப்பேன். இன்னொன்று இருக்கும், 2 வாங்கிட்டு சிரிக்கும். கிளாஸ்ல சிரிச்சிட்டு இருக்கோம், கேன்னு சரி. 98 2 பேசுது, 98 2 பேசுது என் கிளாஸ்ல. 98 அழுவுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு திட்டுவார். அந்த 2 சொல்லுது, சி லூசு, எதுக்கு அழுவுற? எங்க அப்பா திட்டுவாருடி, 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவாருடி, சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரில, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரில. என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் நாம வாழ்க்கையில? நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன். 98 வாங்குறது இல்லை நோக்கம். 32 வாங்கினா 34 வாங்கு, 34 வாங்குறவ 36 வாங்கு, 36 வாங்கினவன் 38 வாங்கு. ஃபெயில் தான் பரவாயில்லங்கிற. ஏன்னா 98 வாங்குறது எப்போவாவது 96 வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 32 வாங்கினவங்க 36 வாங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், 98 வாங்கிக்கிட்டு 96 வாங்குறான்னா அவள் தோக்குறா. 32லேருந்து 36 நீ ஜெயிக்கிற, ஜெயிச்சுட்டே போவோம். நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். மூமேத்தா அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதிதாசனை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு,
வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். சமீபத்தில் நான் கம்பராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பாட்டுங்க, கம்பராமாயணம் தான், அது ஒரு கதை தான். கதையில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு கதையே முக்கியம் இல்லை. அந்த கதையை சொல்ல வருகின்ற கவிஞன் வேறு எதையோ சேர்த்து சேர்த்து சொல்கிறான். ஒரு காட்சியை சொல்ற, எனக்கு இங்க எத்தனை பேர் வாழ்க்கையில் துயரப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது. துயரப்பட்டதனாலேயே மற்றவர்களுடைய வாழ்க்கையை துயரம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்ன தெரியாது. சில பேருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது. தான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு தான் போறது. இப்படி ஒரு நோய் இருக்கு, மனநோய் இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டனே, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், இப்படி தாய் மட்டும் தான் நினைக்கிறாள். அவளே மாமியார் ஆகும்போது நினைப்பதே இல்லை. உன் புருஷன் தான் உன்னை மதிக்கல, உன் புள்ள உன் மருமகளை மதிக்கிறான்ல, விட. அப்படி மதிக்கிற யாருமே விடுறதே இல்லை. என்ன என்ன என் வீட்டுக்காரர் இவ்வளோ அடிமையாக வச்சிருப்பார், உன்னை மட்டும் அவன் இவ்வளோ ஃப்ரீயாக வச்சிருப்பானா? நான் விடுவேனா? அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கேட்டகரி இருக்கு. கம்பனை வாசிக்கிறேன் நான். சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன். ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி. சாதாரண காட்சி தான், அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. நீங்கள் நடந்ததா நடக்கலையான்லாம் விட்டுடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள். ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒரு குழந்தை சொல்லுது, அப்பா இந்த டிரைவரோட என்னை அனுப்பாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொல் எனக்கு புரிந்து போகிறது. அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதுதான் காட்சி. மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதுதான் காட்சி. இப்படி வீசினார்கள். கடல் எப்படி இருந்தது, மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன். இது காட்சிதான். புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல், மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன. இவ்வளவுதான் கவிதை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன் கவிஞன். அந்த கடலின் துர்நாற்றத்தை, பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான். பிடுங்கி போடப்பட்ட மலைதான், வாழ்க்கை இழந்த மலைதான். மலை அங்க போய் வாழ போறது இல்லை. பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க. அவன் கடைசியா சொல்ல வந்தது வேறு ஏதோ, சொல்லி போவது வேறு ஏதோ. வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது. வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே. நான் சொல்றேன்ல, ஜாதி நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு. அவ என்ன சொல்றா, எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா. அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா. என்ன ஜாதி? ஆண் ஜாதி பெண் ஜாதி, அப்படித்தானே? நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இப்போ ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை. அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, பின் வழக்கு. அப்புறம் அப்படியே தேஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்.
ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க? அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க. நல்வழியில வருது, சூப்பரா சொல்றா ஔவை. ஔவை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள். பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டே ஜாதி தான்டா இந்த உலகத்துல. தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான். ஒன்னு கொடுக்கறவன், ஒன்னு வாங்கி சாப்பிட்றவன். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது. அது பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா? அதற்கு பெயர் ஞானம். பல நேரங்கள்ல எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். எல்லாம் மேல இருக்கிறவன் எப்படி பார்த்துப்பான்? நீயும் தான் உழைக்கணும். எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது. பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை கடத்தி விடுகிறோம். நான் இந்த ஒரு சொல்லை சொல்கிறேன். என்னை புத்தனாக்கிய அந்த வினாடியில் புத்தன் என்கின்ற சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்திய ஒரு போதி மர தத்துவத்தை சொல்கிறேன். ரூமி என்கின்ற ஒருவன் வாழ்ந்தான். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான். அவன் பேர் ஜலாலுத்தீன் ரூமி. மஸ்னவி என்கின்ற மிகப்பெரிய 60,000 கன்னிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ பேழையை கொடுத்து போயிருக்கிறான். தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முடிந்தால் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இறப்பதற்கு 25 நாட்களுக்கு முன்னால் என்னை பனையூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து, உன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்புவேன், அவரிடத்தில் 1650 ரூபாய் கொடுத்து அவர் கொடுக்கின்ற புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள், முடிந்தால் படித்து கடந்து விடு என்று ஆணையிட்டு போனார். ஜலாலுத்தீன் ரூமியினுடைய மஸ்னவி